ஸ்வேதா, ரிலேஷன்ஷிப் பற்றி ஏன் பேசுறதில்ல அப்படின்னு மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. சரி, அதை நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ தோன்ற ஒரு 2 ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்பர் 1, இப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு, பட் அதை பற்றி பேசுகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனையை நீங்கள் உருவாக்கலை, ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போது எங்கடா நம்ம இதை பற்றி பேசினா தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் எதுக்கு வரணும், தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை எதுக்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி பேசலனா கூட வேற ஒரு நாள் இன்னுமே அந்த ப்ராப்ளம் பெருசாக வெடிக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா? ஏன்னா மைண்டுக்குள்ளே நீங்கள் அதை பற்றி மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் மேலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதும் இது தேவையில்லாத அந்த ப்ராப்ளம்க்கு அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் அங்கே பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ உங்கள் மைண்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை சின்ன ஸ்டேஜஸில் இருக்கும் பொழுதே அதை பற்றி பேசி ரிசால்வ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதை பற்றி பேசாமல் இருக்கிறனால அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம், இல்லை அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி கூட சொல்லுவாங்க, ரொம்ப கடினமான ஒரு உரையாடல்கள்லேருந்து மிகப்பெரிய தெளிவு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தெளிவு வரணும் அப்படின்னா அந்த ஹார்ட் கான்வர்சேஷன்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ சின்ன ஸ்டேஜஸில் இருக்கும்போதே அதை அட்ரஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது, இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டீங்க, உங்களை யாரோ அப்செட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களை அப்செட் பண்ணவங்க வந்து உங்ககிட்ட சாரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சாரி சொன்ன வேகத்துக்கே நீங்கள் சரியாகணும், அந்த சாரியை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போது அவங்க அதை உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணி சாரி சொன்னாங்களான்றது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது, மேபி அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆர் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அதனால கூட அந்த சாரி ரொம்ப வேகமாக வந்திருக்கலாம். பட் என்னவா இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக அப்செட் ஆயிருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதை டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சாரியை உடனே அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுலேருந்து முழுமையாக வெளியே வரதுக்கு. அவங்க சாரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அப்படி சொல்லிட்டு உண்மையிலே நம்ம ஃபைனாக இருக்கோமா? ஒருவேளை இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே நினைக்கிறது, அவங்க எப்படி என்னை இப்படி ஹர்ட் பண்ணலாம், ஏன் இப்படி பேசினாங்க, இப்படி பேசுறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் ரொம்ப நீங்கள் போட்டு உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை டைரெக்டாக டீல் பண்ணுறது தான் இன்னும் மெச்சூர்டான வே. இப்போது அந்த சாரி சொல்லும் பொழுதே இல்லை எனக்கு உடனே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு சொல்லலாம். இல்லை இதனால நான் இன்னும் டீப்பராக ஹர்ட் ஆகியிருக்கேன், இதை பற்றி நம்ம பேசணும், இதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்கள் மனசில் என்ன இருக்குது, எதனால இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசும்பொழுது நம்ம மைண்டுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு நிம்மதி கிடைக்கும். ஸோ சாரி வேகமாக வந்தாலும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து, உங்கள் இமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப வேலிடானது, ஒருத்தங்க மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் டைம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. See you again.